ஏன் சில பொருட்கள் நம் வீட்டுப் பெயர்களாகவே மாறிவிடுகின்றன? சில தயாரிப்புகள் மிகவும் தரமானதாக இருந்தாலும் ஏன் சந்தையில் தோல்வியடைகின்றன? சில நிறுவனங்களுக்கு மட்டும் ஏன் மக்கள் இவ்வளவு விசுவாசமாக இருக்கிறார்கள்? இதற்கான விடை ஒரு சக்தி வாய்ந்த கருத்துருவில் இருக்கிறது. அதுதான் சந்தைப்படுத்தல் மேலாண்மை. சந்தைப்படுத்தல் என்பது வெறும் விளம்பரம் அல்லது சமூக ஊடக பதிவுகள் மட்டுமல்ல, இது ஒரு கலை. வாடிக்கையாளரை தேடிப்பிடிப்பது, அவர்களின் தேவையை புரிந்துகொள்வது, அவர்களுக்கு சிறந்த மதிப்பினை வழங்குவது என இது ஒரு நீண்ட பயணம். இது 3 கேள்விகளுக்கு விடையளிக்கிறது. நமது வாடிக்கையாளர் யார்? அவர்களுக்கு தேவைப்படுவது என்ன? மற்றும் மற்றவர்களை விட நாம் எப்படி சிறந்த சேவையை வழங்க முடியும்? இதற்கு 4 முக்கிய நிலைகள் உள்ளன. முதலாவதாக ஆய்வு. இது சந்தையை ஆழமாக அலசுவது. இரண்டாவதாக திட்டமிடல், சரியான பாதையை தேர்வு செய்வது. மூன்றாவதாக செயல்படுத்தல், திட்டத்தை களமிறக்குவது. நான்காவதாக மதிப்பீடு, எது வேலை செய்தது, எது செய்யவில்லை என ஆய்வு செய்வது. இந்த சுழற்சி முறைதான் ஒரு நிறுவனத்தின் தொடர் வளர்ச்சிக்கு அடிப்படை. இனி சந்தைப்படுத்தலின் 4 முக்கிய தூண்களை பார்ப்போம். தயாரிப்பு. இது வெறும் பொருள் அல்ல, வாடிக்கையாளரின் ஒரு சிக்கலை தீர்க்கும் கருவி. விலை. இது வெறும் எண்கள் அல்ல, இது வாடிக்கையாளரின் மனநிலையை பிரதிபலிக்கும் உளவியல். விநியோகம். பொருள் வாடிக்கையாளரை அடையும் தளம். அது இணையதளம், கடைகள் அல்லது நேரடி விற்பனை எதுவாகவும் இருக்கலாம். விளம்பரம். இது வெறும் விற்பனை அல்ல, ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பை வாடிக்கையாளருடன் உருவாக்குவது. வாடிக்கையாளர் நடத்தை பற்றி ஒரு உண்மை தெரியுமா? மக்கள் எப்போதுமே தர்க்கரீதியாக யோசித்து பொருட்களை வாங்குவதில்லை. அவர்கள் உணர்வுபூர்வமாக ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதற்கு பின் தர்க்கரீதியான நியாயங்களை தேடுகிறார்கள். அவர்கள் பிரச்சனையை உணர்த்தல், தகவல் சேகரித்தல், விருப்பங்களை ஒப்பிடுதல், வாங்குதல் மற்றும் வாங்கிய பின் அந்த பொருளை மதிப்பீடு செய்தல் என 5 நிலைகளை கடக்கிறார்கள். இதை கூர்மையாக புரிந்து கொள்பவர்களே சந்தையில் வெற்றியாளர்கள். அடுத்து ஒரு தொழிலின் ஆன்மா, நிறுவன நடத்தை. ஒரு நிறுவனம் என்பது வெறும் கட்டிடங்கள் அல்லது லாபம் மட்டுமல்ல, அது மனிதர்களால் ஆனது. தொழில்நுட்பத்தை நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாம், இயந்திரங்களை மாற்றலாம். ஆனால் திறமையான மற்றும் ஊக்கமுள்ள ஊழியர்களை உருவாக்குவது கடினம். மார்க்கெட்டிங் என்பது ஒரு தயாரிப்பை விற்பது அல்ல, அது மனிதர்களின் தேவையை புரிந்துகொண்டு அவர்களது வாழ்க்கையில் ஒரு மதிப்பை உருவாக்குவது. பிலிப் கோட்லர் சொல்வது போல, வாடிக்கையாளர்களை தக்கவைப்பதும் அவர்களுடன் நீடித்த உறவை வளர்ப்பதுமே உண்மையான கலை. ஆப்பிள் நிறுவனத்தை பாருங்கள். அவர்கள் வெறும் போன்களை மட்டும் விற்கவில்லை, அந்தஸ்து, அடையாளம் மற்றும் ஒரு முழுமையான அனுபவத்தை விற்கிறார்கள். அதனால்தான் மக்கள் நான் ஒரு போன் வாங்கினேன் என்று சொல்வதை விட நான் ஒரு ஐபோன் வாங்கினேன் என்று பெருமையாகச் சொல்கிறார்கள். விலை என்பது வெறும் செலவு அல்ல, அது ஒரு உளவியல் கருவி. அதிக விலை உயர்தரத்தை குறிக்கிறது, குறைந்த விலை மலிவுத்தன்மையை உணர்த்துகிறது. நீங்கள் வசூலிக்கும் தொகை முக்கியமல்ல, மக்கள் அந்த பொருளுக்கு கொடுக்கும் மதிப்புதான் உண்மையான விலை. முக்கியமான உண்மை இதுதான், மக்கள் பெரும்பாலும் உணர்ச்சியின் அடிப்படையிலேயே பொருட்களை வாங்குகிறார்கள். பிறகு தர்க்கரீதியாக அதை நியாயப்படுத்துகிறார்கள். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலும் ஒரு தேவை, ஒரு தேடல், ஒரு ஒப்பீடு இருக்கிறது. இறுதியில் நீங்கள் அடையும் அந்த திருப்திதான் பிராண்டின் வெற்றி. பிராண்ட் என்பது வெறும் லோகோ அல்ல, அது மக்களின் மனதில் இருக்கும் உணர்வு. நைக் நிறுவனம் காலணிகளை மட்டும் விற்கவில்லை, அவர்கள் ஊக்கத்தை விற்கிறார்கள்.